வணக்கம். ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம். ராஜராஜன் தர்பார். நாட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகள், பத்திரிகை செய்திகள் ஆகியவற்றை பற்றி என்னுடைய கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி. இன்றைக்கு சமீபத்தில் வந்த ஒரு செய்தி அதை என் மனதை சற்று பாதித்தது. வனவிலங்குகள் பாதுகாப்பு. வனவிலங்குகள், புலிகள், யானைகள் இவையெல்லாம் அதிக அளவில் கடந்த ஒரு 2 வருடங்களாக இருந்தது என்ற ஒரு செய்தியை பார்த்தேன். அவை அதை பற்றி சற்று ஆராய்ந்து மக்களிடையே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். முதலில் இந்த புலிகள் கடந்த 2.5 வருடங்களில் கிட்டத்தட்ட 21 புலிகள் நம்மளுடைய தமிழ்நாடு வனப்பகுதி, முக்கியமாக வனப்பகுதி என்று சொன்னால் முதுமலை, கூடலூர், நீலகிரி வனச்சரகம் இதெல்லாம் சேர்ந்த ஒரு பகுதி. அதுதான் புலிகள் சரணாலயம் என்று அங்கே இருக்கிறது. அந்த இடத்துலயே கிட்டத்தட்ட 21 புலிகள் கடந்த ஒரு 2 வருடங்களில் இருந்திருக்கிறது என்ற செய்தி வந்தது. அதில் முக்கியமாக பார்த்தோம்னா அந்த முதுமலை அந்த அந்த பகுதியில் 6 புலிக்குட்டிகள் உட்பட 10 புலிக்குட்டிகள் கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் பீரியட்ல இதெல்லாம் இறந்திருக்கிறது. 6 புலிக்குட்டிகள். அது யார் அதோட தாய் என்னன்றது கூட இன்னும் கண்டுபிடிக்க முடியல. தாயை கொண்டுட்டு போயிட்டாங்களா, எடுத்துன்னு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. இந்த புலிக்குட்டிகள் இறந்திருக்கின்றன. அதாவது தாய் அதுக்கு பால் ஊட்ட முடியாத காரணத்தினால் அந்த புலிக்குட்டிகள் இறந்திருக்கின்றன. தாய் புலியை யாராவது வேட்டையாடி எடுத்து போயிருக்கலாம். ஏன்னா தாய் புலி இதுவரையும் கண்டுபிடிக்க முடியல. கிட்டத்தட்ட 1 வருஷமா அதை கண்டுபிடிக்க முடியல. ஸோ இது ஒரு பக்கம். இவங்களோட ஆராய்ச்சி பள்ளி பார்க்கும்போது, விசாரணையில பார்க்கும்போது முக்கியமாக 2 புலிகள் மட்டும்தான் விஷம் வச்சு கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி உங்களுக்கு தெரியுது. மற்றதெல்லாம் எப்படி திறந்தது பற்றி இன்னும் சரியான ஆராய்ச்சிகள், அதோடைய அறிக்கை சரியாக வெளியிடப்படவில்லை. அது முக்கியமாக பார்த்தோன்னா கூடலூர் பகுதியில் பிதற்காடு அப்படின்ற இடம், அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பன்றி இறைச்சியில விஷத்தை கலந்து அதை புலிகளுக்கு சாப்பிட்றதுக்கு வைத்து விட்டு அதனால அந்த புலிகள் அங்க இருந்திருக்கிறது. அது ஒரு சம்பவம். அதே போல் அது பக்கத்துல சிலக்காடி அப்படின்ற ஒரு இடம், அங்க பார்த்தோம்னா சுருக்கு வலை. அந்த சுருக்கு வலையில அந்த புலி மாட்டிக்கிட்டு 4 வயது புலிக்கு இறந்து இருக்கிறது அங்கே. அதே மாதிரி முதுமலை இதெல்லாம் நடந்தது கூடலூர். முதுமலை அங்க பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு புலி, அந்த புலியோட குட்டி 6 சின்ன புலிக்குட்டி, அதாவது பிறந்த ஒரு 7 மாதங்கள் கூட ஆவாத அந்த புலிக்குட்டி விலாங்கூர் என்ற பகுதியில் இறந்து கிடந்திருக்கிறது. அது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அது பக்கத்துல இன்னொரு இடத்துல ஒரு 5 வயது பெண் புலி, 10 வயது ஆண் புலி, இதெல்லாம் ஒரு சில மாதங்களுக்கு முன்னால். அதுவும் 2 வாரங்களுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 8 வயது ஆண் புலி ஒன்று, 10 வயதுல ஒரு ஆண் புலி, இவையெல்லாம் ஒரு ஷார்ட் பீரியட்ல இதெல்லாம் இறந்திருக்கிறது என்று தெரிய வருகிறது. இது எல்லாத்தையும் பார்த்தோம்னா அறிக்கை அப்படின்றது, இந்த இறந்த உடனே இதை பற்றி ஒரு அறிக்கை, அதை பற்றி பண்ணுவாங்க, பிரேத பரிசோதனை எல்லாம் வரும். ஆனால் அதை பற்றி விரிவான அறிக்கை எதுவும் வெளியில வராமல் அதுக்கான தடுப்பு நடவடிக்கைகள் என்னன்றது பற்றி வெளியில ஆஸ் யூஷுவல் வராது, அப்படியே மறைக்கப்பட்டு விடும். இதுதான் கடந்த 2 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இது புலிகள் அந்த பக்கம் இருந்தாலும் அதே போல யானைகள். தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3000 யானைகள் இருப்பதாக ஒரு கணக்கு இருக்கிறது. அதுல சில யானைகள் உடம்பு சரியில்லாமல் இருக்கும், அதெல்லாம் ஓகே. ஆனால் ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று சொன்னால், கடந்த 5 மாதங்களில் கிட்டத்தட்ட 25 யானைகள் இருந்திருக்கின்றன 5 மாதங்களில். அது நினைச்சு பாருங்கள். அது ரீசெண்டா நம்ம பார்த்ததுன்னா கோவை மருதமலை அடிவாரத்தில் போட்டிருக்கும் ஒரு தாய் யானை, குட்டி யானை, இது 2ம் அங்க இருந்திருக்குது. தாய் யானை அங்க இருக்க பிளாஸ்டிக் ஏதோ ஒன்று சாப்பிட்டதுனால அது அதே இடத்துல நின்று அங்கேருந்து போக முடியாம அந்த குட்டி அதை சுட்டி வந்திருக்கிறது. மருத்துவர்கள் அதை பார்த்து அதுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் அது காப்பாற்ற முடியவில்லை. முக்கியமாக அது பிளாஸ்டிக்னால தான்ன்றது கன்ஃபார்மாக தெரியுது. அதே மாதிரி மதுக்கரை, அந்த கோவை வனச்சரகத்தை ஒட்டிய மதுக்கரை என்ற பகுதியில் இதே மாதிரி ஒரு பெண் யானை நின்று கொண்டிருந்தது ஒரே இடத்துல.
அதுவும் பார்த்தோன்னா இந்த மாதிரி அதுக்கும் இந்த சிகிச்சையை அளிக்க முயற்சி பண்ணார்கள், ஆனால் அது பிழைக்க வைக்க முடியவில்லை. ஆகவே அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த பிளாஸ்டிக் தான் மெயின். இது வந்து பிளாஸ்டிக். அதை தவிர்த்து இந்த யானை உள்ளது அதோட இருக்கிற இடத்துல வந்து அந்த காட்டில் இருக்கிற நீர் வந்து மாசுபட்டு இருக்கிறது. அது தொழிற்சாலையாகட்டும், சாய கழிவுகள் ஏதோ காரணத்தினால் அது யானை குடிக்கிற தண்ணீர் வந்து மாசுபட்டு இருக்கிறது வந்து 2வது காரணம். அது அந்த இடத்த விட்டு இங்கே வந்து வரும்போது இந்த பிளாஸ்டிக் இருக்கிற குப்பைகள் வந்து அங்கங்கே கொட்டிட்டு போயிடுறாங்க. அதை வந்து சாப்பிட்றதுனால அது மெயினாக அது அஃபெக்ட் ஆகுது. 2வது காரணம். 3வது என்னன்னா, இப்போ புதுசாக பார்த்துருக்கிறது என்னன்னா, சீமை கருவேல மலை, அந்த மரங்கள் அதோட இலைகள் வந்து யானைக்கு வந்து ஒத்துக்காத போல. அது மற்ற இலைகளோடு சேர்ந்து அதுவும் சேர்ந்து வரும்போது அதில் இருக்கிறது முள்ளோ இல்லோ அதெல்லாம் கொட்டி அது வந்து யானையை வந்து அஃபெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரிஞ்சிருக்கிறது. அதோட இன்னொரு ஆடட் இன்ஃபர்மேஷன்லாம் இதோட தோட்டத்தில் இது போய் மேயிற கரும்பு தோட்டமாகட்டும், வயல்வெளி ஆகட்டும், எதுவாகட்டும் அங்கே இருக்கிற வந்து அந்த தாவரங்களில் அதிக அளவில் பூச்சிக்கொல்லி மருந்துகள் இருக்கிறது காரணம் அந்த தாவரத்தை இது வந்து அந்த இலைகளை வந்து இந்த யானை உட்கொள்ளும் போது அது வந்து அஃபெக்ட் ஆகுறது. ஸோ கிட்டத்தட்ட 5 மாதங்களில் 25 யானைகள் இறந்திருக்கிறது தமிழகத்தில்ன்றது ஒரு பெரிய அதிர்ச்சிக்குரிய ஒரு சம்பவமா இருக்கிறது. ஆஸ் யூஷுவல் இதே மாதிரி தான் பிரேத பரிசோதனை பண்ணுவாங்க. அதோட அறிக்கை வெளியே வரும்னு பார்ப்பாங்க. ஒரு ஃபார்மலாக அறிக்கை விட்டு அதோட விட்டுருவாங்க. அதோட தடுப்பு நடவடிக்கைகள் என்ன, அது யார் தப்பு பண்ணுறா, அவங்க மேலே வந்து ஆக்ஷன் எடுக்குங்கிறது எதுவும் கிடையாது. இந்த புலிகள் முதற்கொண்டு எல்லாமே பார்த்தோன்னா அது வந்து வேட்டையாடுதல் தான் நிறைய வந்து இறந்து போகிறது. அதே போல் யானைகளும் அதே போல் வேட்டைகள் இறப்பது அதிகமாக இருக்கிறது. இதோட ஒரு முக்கியமான விஷயத்துல அதிகமான யானைகள் வந்து கடந்த 10 வருடங்களாக பல யானைகள் இறந்த ஒரு காரணம் என்னன்னா, கோயம்புத்தூர் பால்காடு அந்த வாளையார் அந்த செக்ஷன்ல வந்து பார்க்கும்போது எட்டிமட செக்ஷன்ல வந்து ரயில்வே கிராசிங் அந்த வந்து யானையோட வழித்தடத்தில் வந்து அந்த ட்ரெயின் கிராஸ் ஆகுது. நூற்றுக்கணக்கான ரயில்கள் வாரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 ரயில்கள் மேலே அந்த பக்கம் வந்து செல்வுது. அது இரவு நேரங்களிலோ அந்த சமயத்திலோ டிரைவருக்கும் தெரியாது, இதுக்கும் தெரியாது. அது கிராஸ் பண்ணும்போது ட்ரெயின் வந்து அடித்து நிறைய யானைகள் வந்து அங்கே இறந்தது. இதை வந்து தடுப்பதற்காக என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது ரயில்வே துறை, வனத்துறை எல்லாம் சேர்ந்து ஒரு அழகான டிவைஸ் வந்து இப்போ பண்ணியிருக்காங்க. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை யூஸ் பண்ணி இன்ஃப்ராரெட் கேமராஸ் அங்கங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10, அது முக்கியமாக யானையோட வழித்தடத்தில் இருக்கிற ஒரு 10 கிலோமீட்டர் பகுதி அந்த டிஸ்டன்ஸுக்கு அழகான அந்த வனப்பகுதி, அந்த வனப்பகுதியில் ஒரு 10 கோபுரங்கள் அமைத்து அந்த கோபுர வாட்ச் டவர்ஸ் காலையில் டைமில் இவங்களும் இருப்பாங்க. மற்ற டைமில் வந்து கேமராஸ் வந்து ஃபுல்லாக எஃபெக்டிவாக மானிட்டர் பண்ணும். அதுவும் இன்ஃப்ராரெட் கேமராஸ், அதாவது இருட்டில் கூட அந்த யானையை வந்து அந்த வெப்பத்தை வைத்து அது வந்து யானையை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியாக அது வந்து இங்கேருந்து கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிடும். கண்ட்ரோல் ரூம் ஃபாரஸ்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் அவங்க அதை வந்து ரிசீவ் பண்ணி யானையோட நடமாட்டம், மூவ்மெண்ட்டு அப்படி ஏதாவது பக்கத்தில் இங்கேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ்குள்ளே அந்த ட்ராக்லேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ்குள்ளே அந்த யானை வருவது தெரிந்தால் உடனே என்ன பண்ணுவாங்க, இது எல்லாத்தையும் அலர்ட் பண்ணும். இந்த வனச்சரகர்கள், அவங்க ஆஃபீஸர்ஸு, இந்த ஸ்டாஃப் இருக்கிறவங்க, அப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த யானையை வந்து வேறு பக்கம் இந்த தண்டவாளத்தை நோக்கி செல்லாமல் வேறு பக்கம் செல்வதற்கு அதை வந்து மடைமாட்டி விடுவார்கள். அது ஒரு சில சைரன்ஸு சவுண்டு அப்படிப்பட்டு அதை அந்த பக்கம் திருப்பி விடுறது, அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சவுண்ட்ஸ் பண்ணி கிரியேட் பண்ணி அந்த பக்கம் திருப்பி இந்த மாதிரி ஒரு மெத்தட். அப்படியே தாண்டி அது வந்து வந்ததுன்னா அதை வந்து இம்மீடியட்டாக வந்து அந்த ட்ரெயின், அந்த கன்சர்ன் ட்ரெயின் வர ட்ரெயினுக்கும் இதுக்கும் அந்த டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா ட்ரெயின் இன்ஜின் டிரைவருக்கும் வந்து மெசேஜ் கொடுத்துட்டு அந்த மெசேஜை பார்த்தோன்னே டிரைவர் வந்து பார்த்து கிராஸ் பண்ணுவார். அது வந்து சப்போஸ் யானையை கிராஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சா யானை கிராஸ் பண்ணுறதுக்காக ட்ரெயினை நிறுத்திட்டு யானை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரெயினை வந்து இயக்குற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து பண்ணியிருக்காங்க. அது பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடியது. லாஸ்ட் 2 வருடங்களாக ஒரு யானை கூட அந்த இடத்துல வந்து அடிபடவில்லை, இறக்கவில்லை, அடியே படவில்லை. அந்த பக்கம் கிராசிங், சேஃப் கிராசிங் வாஸ் என்ஷூர்ட் டு ஆல் தி எலிஃபென்ட்ஸ் அந்த ஏரியாவில் இருக்கிறது. இது மாதிரி ஒரு புதிய முயற்சி வந்து ரயில்வே துறையும் வனத்துறையும் தமிழக வனத்துறையும் சேர்ந்து அதை வந்து அமுல்படுத்தியது வந்து மிக மகிழ்ச்சி அளிக்கிறது.
அந்த வன பாதுகாப்புக்கு இது வந்து ஒரு முக்கிய ஒரு சாதனமாக அமையும் அந்த இன்ஃப்ராரெட் கேமராஸ் எல்லாரும். ஆகவே இந்த உலகம் என்பது மனிதர்களுக்கான இடம் மட்டும் கிடையாது. நம்மளுடைய வளர்ச்சி பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கிற போது யானைகளுடைய வழி பாதையில் வந்து நம்ம குறுக்கிட்டு அது மேல நம்ம வழிபடக்கூடாது. அதோட வழியை அது சரியா போறதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும். அதே சமயத்தில் நம்ம வளர்ச்சியும் பார்த்துக்கணும். அது இந்த ஸ்ட்ரைக்கிங் பேலன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ, அங்கதான் நம்மளுடைய அறிவும் நம்மளுடைய உணர்வும் அங்க நிற்கிறது. ஆகவே இந்த வகையில் அந்த தமிழக அரசையும் யானைகளை பாதுகாத்து 2 வருடங்களாக ஒரு யானை கூட அந்த வழித்தடத்தில் ட்ரெயினில் அடிபடவில்லை என்பது ஒரு நல்ல மகிழ்ச்சிக்குரிய செய்தி. ஆகவே தமிழக அரசுக்கும் சரி, வனத்துறைக்கும் ரயில்வே துறைக்கும் பாராட்டு தெரிவித்துக் கொண்டு இந்த செய்திகளுடன் இன்றைய ராஜராஜன் தர்பார் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.